தொகுதி பங்கீடு கொடுத்து பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டீங்களா? எத்தனை தொகுதிகள் வரைக்கும் போட்டியிட வாய்ப்புகள் இருக்குது? நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் மேலும் கூட்டணி கட்சிகள் சேரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. அதற்குள் கூட்டணி மேலும் வலுப்பெறும் என்று நம்புகிறேன். அதற்கு பிறகு படிப்படியாக கூட்டணிகள் முழுமை பெற்ற பிறகு கட்சிகளுக்கான எண்ணிக்கை, அதற்கு பிறகு தொகுதிகள், வேட்பாளர்கள் என்று படிப்படியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் அந்தந்த கட்சியிலிருந்து வெளிவரும். கட்சியினுடைய கூட்டணியினுடைய மூத்த கட்சிகள் இதனையெல்லாம் இறுதி செய்து மற்ற கட்சிகளோடு கலந்து பேசி ஒத்த கருத்தோடு அறிவிப்பார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் கோவையிலிருந்தும் கொங்கு மண்டலத்திலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவையில் ஏதாவது தொகுதி கேட்க நீங்கள் பொதுவாக 4 மண்டலத்திலிருந்தும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி குரல் ஒலிக்க வேண்டும் என்ற எண்ணம் தலைவரிடமும் தொண்டர்களிடம் இருக்கிறது. அதற்கேற்றவாறு எங்களுடைய வியூகம் தேர்தல் களத்திலே அமையும். தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்துக்குமே உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அது அதோட தலைவர் கண்டுக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு உயிர் போயிருக்கிறது. மிக வருத்தமான செய்தி என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு கூட்டத்திலே ஒருவர் இறந்து போய் விடுகிறார் என்றால் அதற்குண்டான முழு பொறுப்பையும் அரசாங்கம், பாதுகாப்பு, கூட்டம் நடந்த கட்சி இவைகளெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வரும் நாட்களிலே இது போன்ற நிலைகள் இல்லாத வகையிலே 100% உறுதிப்படுத்த வேண்டும். ஏதாவது எங்கேயாவது ஒரு சுணக்கம் இருந்தால் அது இல்லாத வகையிலே எல்லா ஏற்பாடுகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. பேசும்போது 1% ஓட்டு, அதாவது தனியாக கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி 1% ஓட்டு மற்றவர்களால் வாங்க முடியுமான ஒரு பிரச்சனை வச்சுருக்கேன். அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பொதுவாக தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளெல்லாம் மிக மரியாதைக்குரிய கட்சிகளாக தமிழகம் முழுவதுமாக இருக்கலாம் அல்லது மண்டலமாக இருக்கலாம், அவரவர் சார்பிலே தாங்கள் சார்ந்து இருக்கின்ற தொகுதி, பகுதி, மண்டலத்திலே மக்கள் பணியை மிக மரியாதையாக ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். இயக்கப்பணியையும் மக்கள் பணியையும் மிக மரியாதையாக ஆக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதிலே வாக்கு சதவீதம் என்ற கணக்கு வராது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மக்கள் பணி, இயக்கப்பணி இவைகள்தான் முக்கியம். தேர்தல் என்பது தேர்தல் நேரத்தில் நடைபெறும் ஒரு விழா. அந்த விழாவிலே கட்சிகள் கூடுவது என்பது சகஜமான ஒன்று. தேர்தல் இல்லாத பெரும்பாலான நேரங்களிலே அது சிறிய கட்சி, நடுத்தர கட்சி, பெரிய கட்சி, மிகப்பெரிய கட்சி என்று நாம் பெயர் வைத்துக் கொள்ளலாம். டிவிகே, டிஎம்கேக்கு மட்டும்தான் போட்டி, மற்றவர்கள் எல்லாம் மக்கள் அடிக்கடி டெலிட் செய்து விட்டார்கள் சொல்லி மற்ற எல்லா கட்சிகள் மேலேயும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. மற்ற எல்லாத்தையுமே மக்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்ற ஒரு கருத்து வச்சு இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து, தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் முதல் அணி, வெல்லப்போகின்ற அணி, பிரகாசமான அணி. அதற்கேற்றவாறு எங்களுடைய கோட்பாடு, பணிகள் தொடங்கியிருக்கிறது. எல்லா கட்சிகளுக்கும் அவர் அணி தான் முதல் அணி. அதன் அடிப்படையிலே நம்பிக்கையில் தான் களத்தில் இறங்குறோம். அதன் அடிப்படையிலே தான் மக்கள் பணி
செய்கிறோம். அதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய செயல்பாடும் இருக்கும். ஜனநாயகத்திலே மக்கள் தான் மன்னர்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். யாரை வேண்டுமானாலும் மக்கள் தூக்கி போடலாம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஜனநாயகத்தில் மக்களுடைய எண்ணங்களை நாம் தலைவர்கள் பிரதிபலிக்கும் போது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நமக்கு பல தேர்தலை பார்த்திருக்கிறோம். பல பெரிய கட்சிகளெல்லாம் களத்தில் இல்லாமல் போயிருக்கிறது. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிருக்கிறது. அப்படின்னா அந்த கட்சி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பிரதான கட்சிகள் அந்த கட்சிகள். அதனால் களம் என்று வரும்போது மக்கள்தான் எஜமானர்கள், மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே கட்சியினுடைய வியூகம் அமைய வேண்டும். அதற்கேற்றவாறு செயல்பாடு இருக்க வேண்டும். அதனைத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலே செய்து கொண்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அந்த வியூகத்தின் அடிப்படையிலே தான் மண்டல கூட்டங்கள் நடைபெறுகிறது. களத்திலே நாங்கள் வெல்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நம்பிக்கையின் அடிப்படையிலே களத்திற்கு யார் 2 யார் 3 பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் தான் நம்பர் 1 வெல்ல போகிறோம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் களத்திலே செல்கிறோம். அதுதான் முக்கியம்.